ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம 8th செய்யுள் முழுசா பார்க்க போறோம். இதில எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா படிக்கணும், எது ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணா போதும் அப்படின்றத நான் தெளிவா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அது கூட இம்பார்ட்டன்டான செய்யுள் வரிகள் அதையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? எக்ஸாமுக்கு நாள் நெருங்கிருச்சு. இனி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ரிவிஷன் கிளாஸு. ஸோ மிஸ் பண்ணாம ஒவ்வொரு நாள் கிளாஸையுமே அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. இப்போ கிளாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் மொழியின் வாழ்த்து. இதில் வந்து எந்த வரிகள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு பாருங்க. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே இப்படின்னு இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு, இதில் பாரதியார் எதை வாழ்கவென்று கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் வந்து இயற்கை, தமிழ், பாரதம், தேசம் இப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் நம்மளை கொஞ்சம் குழப்பம். இங்கே வந்து அவர் தமிழை தான் வாழ்த்தி பாடியிருக்காரு. சரிங்களா? ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே என்று பாரதியார் வாழ்த்தி பாடுவது தமிழை. சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் தமிழ்னு வரும். இது போல தான் கொஷின் கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த சூழ்கழி நீங்கி தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. பாரதியார். சரிங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. எப்போவுமே செய்யுள் வரிகள் அப்படின்னா பாடலை ஃபுல்லாக ஒரு முறை படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு எது வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த பகுதியை 1க்கு 2 டைம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இதுக்கு கீழே இருக்க சொல்லும் பொருளும். இந்த சொல்லும் பொருளும்ல ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா வைப்பு. வைப்பு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நிலப்பகுதி, சூழ்கலி கேட்டிருக்காங்க. சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி. வன்மொழினா வளமை மிக்க மொழி. இசைனா புகழ், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தொல்லை, தொல்லைனா பழமை, துன்பம். சரிங்களா? இதில் இந்த வைப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, நூல்வெளி. இதில் வந்து பெருசாக நமக்கு நூல்வெளி வந்து மெமரி பண்ணுற மாதிரி இருக்காது. பாரதியாரை பற்றி நமக்கு தெரியும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா இவரோட இதழ்கள். சரிங்களா? இவரோட இதழ்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, விஜயா. இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாமில் கேட்டது தான். இவரோட உரைநடை நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேட்டிருக்காங்க. சந்திரிகையின் கதை, தராசு. இது ரெண்டும் கவிதை கிடையாது, உரைநடை நூல். பாரதியாரோட உரைநடை நூல். இது நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு, இவர் எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்காரு பாரதிதாசன் அப்படின்றது தெரியணும். ஏன்னா இதை அப்படியே கொடுத்துட்டு பாரதியாரை இவ்வாறு புகழ்ந்தவர் யார், அதாவது மரம் பாட வந்த மறவன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்திருக்காரு. சரிங்களா? இது மட்டும் இதில் பார்த்தா போதும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, இந்த எதுகை மோனைலாம் உங்களுக்கே தெரியும். எதுகைனா 2வது எழுத்து ஒன்றி வர மாதிரி வர்றது எல்லாமே எதுகை. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர மாதிரி வர எழுத்துக்கள் எல்லாமே மோனை எழுத்துக்கள். ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு இதில் இருக்க எதுகை மோனை எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இயைபு. இயைபுனா என்னன்னா ஒரு தமிழ் மொழியில் ஒரு அடிகளில் இறுதி சொற்கள் வந்து வர்ற ஓசை, அதாவது இந்த செய்யுள்களில் லாஸ்ட்டில் வரும் இல்லைங்களா, அது எல்லாமே ஒரே ஓசையிலே முடிகிற மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இயைபு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன். வாழியவே, வையகமே, தமிழ்நாடே, தமிழ்மொழியே, இது எல்லாமே இந்த லாஸ்ட் அடிகள், அதாவது ஒரு பாடலோட இறுதி அடிகளில் ஒரே மாதிரி ஓசையில் முடியறது, அப்புறம் ஒரே எழுத்தில் முடியறது. இதுக்கு பேர் இயைபு தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. வாழியவே, 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 இந்த இடம்லாம் கொடுத்துட்டு இங்கே வையகமே அப்படின்னு வந்திருக்கா. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடே, தமிழ்மொழியே, வாழியவே, இந்த மாதிரி ரைமிங்காக வருது பாருங்க. இந்த மாதிரி வர்றது எல்லாமே இயைபு தொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, ஆழிக்கு இணை. இதை தான் பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் இந்த பார்ட்லேருந்து அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா எப்படி கேட்கலான்னா, இரட்டர மொழிதலில் தமிழை கடலோடு ஒப்பிட்டு பாடிய அறிஞர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருன்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார். இவர் என்ன பண்ணாருன்னா தமிழை கடலோடு ஒப்புமைப்படுத்தி பாடல் பாடியிருப்பார். சரிங்களா? அதை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆழிக்கு இணை அப்படின்ற பேரில் வந்திருக்கு. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த தேத்தமிழ் ஈண்டு. இந்த பாடலுக்கு பொருள் என்னன்னா இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தமிழ் எதில் இருக்குது? தமிழில் இருக்குது. அதே போல் கடலும் முத்துக்களை தருதுங்களாம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது தமிழ். அதே மாதிரி வெண்சங்கு, சஞ்சலம்,
பாஞ்சசன்யம் அப்படின்ற 3 வகையான சங்குகளை கடல் தருதுங்களாம். இது மட்டும் இல்லாமல் 50 காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய வணிக கப்பல்கள் செல்ல ஒரு இருப்பிடமாக அமையிறது கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ் யாரால் காக்கப்பட்டது அப்படின்னா சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. ஏன்னா அவங்க தானே மணிமேகலை, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம்னு நிறைய இலக்கியங்களை கொடுத்துருந்தாங்க. இலக்கண இலக்கியங்கள்லாம் சங்க கால புலவர்கள் தான் கொடுத்தது. அதே மாதிரி தான் இங்கே தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது அப்படின்னு ஒப்புமையாக சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழை கடலுக்கு ஒப்புமைப்படுத்தி கூறியிருப்பார். யார்? சந்தத் கவிமணி தமிழ் அழகனார். சரிங்களா? இதில் நமக்கு கேட்க வாய்ப்பு எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கட்டதால் மெத்த வணிகலமும் மேவலால், இந்த 2 லைன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெத்த வணிகலம் அப்படின்றது நிறைய டைம் கேட்டது. சரிங்களா? ஆழின்றது எல்லாருக்கும் தெரியும். இது 2த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைங்களா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்னொன்று முக்கியமானது ஒன்று கீழே இருக்குது. அதாவது இரட்டர மொழிதல் அணி அப்படின்னா என்ன? ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் 2 பொருள் தர்ற மாதிரி அமையிறது தான் இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பாடலில் சில சொற்றொடர்கள் தமிழுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும், கடலுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2க்குமே பொருந்துற மாதிரி அமைக்கிறதுனால தான் இதை இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு பாடல் தான் ஓல்டு புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓடு சுழி சுத்தம் உண்டாக்கும் துண்ணலரை சார்வாய் தலை சாய்க்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு கூட வரும். சரிங்களா? இப்போ இதோட நூல்வெளி இது இம்பார்ட்டன்ட். தமிழ் அழகனார் இவரோட இயற்பெயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் அழகனார் அவரோட இயற்பெயர் தான் சண்முக சுந்தரம். தமிழுக்கு அழகன் யார்? முருகன். சண்முக சுந்தரம் ஷார்ட்கட்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? இவரை சந்த கவிமணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? இது ரிப்பீட்டட் கொஷின்னு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தனிப்பாடல் திரட்டு அப்படின்னா என்னென்னா, புலவர் பலரின் பாடல்களோட தொகுப்பை தான் தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். யூனிட் 2ல் இயற்கையை போற்றுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசனு. இதில் பார்த்தீங்கன்னா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இளங்கோவடிகளோட ஒரு பாடல் பகுதி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சிலப்பதிகாரத்தோட வாழ்த்து பாடல் இதுதான். சரிங்களா? இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்தோட வாழ்த்து பாடல். சிலப்பதிகாரம் அப்படின்றத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வாழ்த்து பாடல் இதுதான். இவர் எதை வாழ்த்தி அவரோட சிலப்பதிகாரத்தை தொடங்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையை. அதாவது ஃபஸ்ட்டு திங்களை வாழ்த்துவார், அப்புறம் ஞாயிறு போற்றுதும், அப்புறம் மாமுழை போற்றுதும். சரிங்களா? இதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அவர் வாழ்த்துனது எது அப்படின்னு சொன்னால் திங்கள், ஞாயிறு, மாமழை. இதை வரிசை முறைப்படி தொகுத்து கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. திங்கள், ஞாயிறு, மாமழை, இது 3 வரும். சரிங்களா? இதில் பாடல் வரிகளில் எது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இங்கே கொடுத்துருக்கிற 3 வரிகளில் கொடுத்து இதை முதல்ல எந்த வரியில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லும் பொருளும். இந்த சொல்லும் பொருளும் நிறையா டைம் ரிப்பீட்டடாக வந்திருக்கிறது. அலர்னா மலர்தல். சரிங்களா? நமக்கு திங்கள்னா நிலவுன்னு தெரியும். கொங்குனா மகரந்தம், தார்னா மாலை. இது நல்லா பார்த்துக்கோங்க. சென்னி அப்படின்னு யாரை குறிக்குதுன்னா இங்கே சோழ மன்னனை குறிக்குது. சரிங்களா? சென்னின்னா சோழ மன்னன். இந்த அங்கன் அழகிய இடம் இதெல்லாம் சும்மா ஒரு டைம் மட்டும் பார்த்துக்கோங்க. அலி அப்படின்னா கருணை, அலினா கருணை. ஞாயிறு கதிரவன் தெரியும். திகிரினா ஆணை சக்கரம். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். திகிரினா ஆணை சக்கரம். நெக்ஸ்ட் இந்த பொற்கோடு மேருனா இமயமலை. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நாமநீர்னா அச்சம் தரும் கடல். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னி கேட்டிருக்காங்க, அலர் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு திகிரி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. மற்றபடி இந்த தார், ஞாயிறு இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் ரிப்பீட்டடானது தான். இந்த சொல்லும் பொருளும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நூல்வெளியில் நமக்கு கேட்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக கேட்டால் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அதை தாண்டி ரிப்பீட்டடாக வர கொஷின் சேர மன்னன். அதாவது இவர் சேர மரபை சேர்ந்தவர். சேர, சோழ, பாண்டிய கொடுப்பாங்க கண்டிப்பாக. அப்போ இவர் எந்த மரபை சேர்ந்தவர்னா சேர மரபை சேர்ந்தவர். சரிங்களா? இவரோட காலம் 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகளோட காலம் 2ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட்டு இது தமிழோட முதல் காப்பியம். இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. தமிழின் முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம்.
நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு புகழப்படுதுன்னு நமக்கே தெரியும். இதை தான் இங்கே நமக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது ஃபஸ்ட்டு இவர் எதை வாழ்த்துவதாக வந்திருக்குன்னா, திங்கள் ஞாயிறு மழை, இந்த இயற்கையை வாழ்த்துவதாக தான் இவரோட பாடல் அமைஞ்சிருக்கு. இது வந்து நமக்கு லைனாக தெரியும், திங்கள் ஞாயிறு மழை. இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். மதிப்பீடும் அப்படியே பார்த்துட்டே வந்துடலாங்களா. ஃபஸ்ட்டு 2க்கு மதிப்பீடு பார்க்கல, அது லாஸ்ட்டாக பார்த்துடலாம். கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை. அங்கன், இது வந்து எக்ஸாமில் கேட்டது. கூட்டல் கண், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கொங்கு கூட்டல் அலர்னா கொங்கு அலர். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா பட்டமரம். பட்டமரம் அப்படின்ற கவிதையை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழொழி. இந்த பாடல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், படிக்கிறதுக்குமே ஓரளவு இந்த வார்த்தைகள்லாம் எளிதில் புரிகிற முடியாதான் இருக்கும். இதிலேருந்து பாடல் வரிகள் வருமா அப்படின்னு கேட்டால் ஒரு 20% வாய்ப்பு இருக்குது. இதை படித்தாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது சொல்லும் பொருளும். சரிங்களா, இதில் இந்த விசனம் குந்த இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கந்தம், கந்தம்னா மனம், இது எக்ஸாமில் கேட்டது. இதை நோட் பண்ணிக்கணும் இம்பார்ட்டனாக. சரிங்களா. நெக்ஸ்ட்டு குமைந்தனை, இற்று, இதெல்லாம் ஒரு முறை பார்த்துக்கோங்க. எழில் அழகு, இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓலம், அலறல், எய்தி, அடைந்து, புவி, உலகம், மிசை, மேல். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கந்தம்னா மனம். இந்த பாடலின் பொருள்லாம் ஒரு டைம் சும்மா படித்து வச்சுக்கோங்க. எதுகை மோனைலாம் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சொன்னது தான். இஐபியும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நூல்வெளி, இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழொழி வந்து பாரதியாரோட கவிமரபு வழித்தோன்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதிதாசனோட மாணவர் இவர். இவரோட படைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மாதவி காவியம். சரிங்களா, இதில் எக்ஸாமில் கேட்டுறது வீராயி கேட்டிருக்காங்க, நிலை பெற்ற சிலை, இந்த நூல்களை எழுதுனது யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் ஒரு டைம் இவரோடதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மதிப்பீடு. மலர்களிலிருந்து வருவது கந்தம். சரிங்களா, கந்தம் தானே, கந்தம் தான் மனம், வண்டுகளை ஈர்க்கும். மரத்தின் உடையாக குறிப்பிடுவது பட்டை. வரும் என்று, வரும் கூட்டல் என்று. கிழிந்து கூட்டல் எழில் என்பதன் சேர்த்து எழுத்திட கிடைக்கும் சொல் கிழிந்தெழில், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. பாடறிந்து ஒழுகுதல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குற கொஷின்ஸ் இதிலேருந்து நிறைய இருக்குது. இது வந்து கலித்தொகை பாடல். சரிங்களா, இதில் எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னா, அறிவு எனப்படுவது யாது, செறிவு எனப்படுவது யாது, நிறை எனப்படுவது, முறை எனப்படுவது, பொறை எனப்படுவது. நீங்கள் இந்த பாட்டு ஃபுல்லுமே பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இதில் எந்த லைன் வேணாலும் கேட்கலாம். இப்போ செறிவு எனப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு கூறியது மாறாமைன்னு கொடுத்து சொல் நோற்றல், மறை பிறர் அறியாமை அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அப்போ இது ஒன்றுக்கும் என்ன மீனிங் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாடலுக்கு மட்டும் நான் முழுசாக விளக்கம் சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ஆற்றுதல் என்பது அலர்ந்தவர்க்கு உதவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதாவது இல்வாழ்வு அப்படின்றது என்னன்னா, வறியவர்களுக்கு உதவி செய்தல். அலர்ந்தவர் அப்படின்னா இங்கே யாரை குறிக்குதுன்னா வறியவர், வறியவர்களுக்கு உதவி செய்யறத தான் இல்வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டை நீங்கள் நல்லா கவனிச்சு தான் ஆகணும். நான் எதுக்காக இந்த பாட்டுக்கு மட்டும் நான் முழு விளக்கம் கொடுக்குறேன்னா, இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. சரிங்களா. போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. அதாவது போற்றுதல் அப்படின்னா இங்கே எதை குறிக்குதுன்னா பாதுகாத்தல். பாதுகாத்தல் அப்படின்றது புணர்ந்தாரை அப்படின்னா அன்புடையவரை. சரிங்களா, பாதுகாத்தல் அப்படின்றது நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதை தான் சொல்கிறாங்க. அன்புடையவங்கள பிரியாமல் வாழ்கிறது, அதுதான் பாதுகாத்தல், அதுதான் போற்றுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இங்கே பண்பு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னா சான்றோர் காட்டிய வழியில் நடக்கிறது. சரிங்களா, பாடறிந்து ஒழுகுதல்னா சான்றோர்கள் சொன்ன வழியில் நடக்கிறது தான் பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. அதாவது அன்புனா என்னன்னா, இங்கே தன் கிளை அப்படின்றது யாரை சொல்கிறாங்கன்னா உறவினர்களை சொல்கிறாங்க. உறவினர்களோடு விருப்பு வெறுப்பின்றி சமாதானமாக வாழ்கிறது. சரிங்களா, அதுதான் அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோற்றல். பேதையார்னா அறிவு இல்லாதவங்க. சரிங்களா, அறிவு இல்லாதவங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டாங்கன்னா அதை பொறுத்து போகணும், அதுதான் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேதையர் அப்படின்னா யார் வருவாங்கன்னா அறிவற்றவர்கள். அப்போ அறிவுன்றது அறிவில்லாதவங்க கூறுற சொற்களை பொறுத்து போகிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு செறிவு எனப்படுவது கூறியது மாறாமை. அதாவது செறிவுனா என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் சொன்ன சொல்ல காப்பாற்றணும். அதாவது நம்ம சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுறது.
நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. நிறை எனப்படுவது அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, மறைப்பொருளை மற்றவங்க அறியாமல் காக்கிறது. அதாவது வேறு எப்படி சொல்லலாம், ஒரு சீக்ரெட்டாக ஒரு விஷயம் ஒருத்தவங்களோட ரொம்ப சீக்ரெட்டான ஒரு பர்சனல் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க நம்பி தான், இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க அப்படின்ற நம்பி தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை மற்றவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெருமை தரக்கூடிய செயலாக இருக்காது இல்லைங்களா? அப்போ நிறை அப்படின்னா என்னென்னா, மறை பிறர் அறியாமை, அதாவது மறைப்பொருளை பிறர் அறியாமல் காக்கிறது. முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீதியை தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது தப்பு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும். அதாவது நீதி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தப்பு செஞ்சவங்கள காப்பாற்றக்கூடாது, தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொறை. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இங்கே பொறைன்றதுக்கு என்ன மீனிங்னா பொறுமை. சரிங்களா? பொறைன்றது பொறுமை. நம்ம திருக்குறளில் படிச்சிருப்போம் இல்லைங்களா, பொறையுடைமை, அதாவது பொறுமை காத்தல், அதுதான். அப்போ பொறைன்ற அர்த்தம் பொறுமை. இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போற்றாரைனா நம்மளை இகழ்கிறவங்கள. பொறுமை அப்படின்றது என்னன்னா, நம்மளை யாராவது இகழ்ந்தா கூட நம்ம பொறுத்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இத்தகைய பண்பு நலன்களை எல்லாத்தையும் பின்பற்றி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? நல்லாத்துவானர். எதில்? கலித்தொகையில். சரிங்களா? அப்போ கலித்தொகையை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்லாத்துவானர். நம்ம இதை ஷார்ட்கட்டில் கூட சொல்லியிருக்கோம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? களி கிண்டுனா நல்லா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கலித்தொகை நல்லாத்துவானர் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்போம். இப்போ இது வந்து நூல்வெளி நமக்கு இம்பார்ட்டன்ட். இதில் சொல்லும் பொருளும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து அலர்ந்தவர்னா வறியவர். நெக்ஸ்ட்டு இந்த பொறை பொறுமை இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. போற்றார் பகைவர், நோற்றல் பொறுத்தல் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கிளை உறவினர். சரிங்களா? இதெல்லாம் திருக்குறளில் கூட வந்திருக்கு. கிளை அப்படின்னா உறவினர்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நூல்வெளி பார்க்க போனோம்னா கலித்தொகை 8 தொகை நூலா 10 பாட்டு நூலான்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. இது வந்து கலிப்பா அப்படின்ற பாகவைகால ஆனது. கலித்தொகையில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. களி எந்த களி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மங்களி ஞாபகம் வச்சாலும் வச்சுக்கோங்க, இல்லை ராகி களி ஞாபகம் வச்சாலும் வச்சுக்கோங்க. அதோட விலை 150 ரூபா. அதாவது 150 பாடல்கள் இருக்குது அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கலித்தொகை 150 பாடல்களை கொண்டது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவு இதில் இருக்குது. இந்த கலித்தொகையை எல்லாத்தையும் தொகுத்தவர் யாருன்னா நல்லாத்துவானர்ன்ற சங்ககால புலவர். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் இவரே. அப்போ நெய்தற்களியை இயற்றியவர் யாருன்னு கேட்டாரும் இவர் தான். சரிங்களா? நெய் போட்டு களி கிண்டினவரும் இவர் தான். அதான் அது நல்லா இருந்துச்சு அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும், இகழ்வாரையும் புகுத்து கொள்ள வேண்டும். மறைப்பொருளை காத்தல் நிறை. மறைப்பொருளை காத்தல் நிறை. பாடறிந்து. பாடு கூட்டல் அறிந்து. முறை எனப்படுவது. ஆப்ஷன் பி. முறை எனப்படுவது. முறை கூட்டல் எனப்படுவது முறை எனப்படுவது. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? இந்த புத்தியை தீட்டு இதை நீங்கள் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? இதில் பெருசாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பட் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலங்குடி சோமு. சரிங்களா? இவரோட பேரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் சொல்லும் பொருளும்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இதோட நூல்வெளி. இவர் வந்து திரைப்பட பாடல்களோட ஆசிரியராக இருந்தவர். சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி ஊர். இவரை வந்து பெருசாக நம்ம மெமரி பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். கோயில் அப்பா. கோயில் கூட்டல் அப்பா. ஆப்ஷன் பி. பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு திருக்கேதாரம். இந்த திருக்கேதாரம் இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர். சரிங்களா? தேவார பாடல் தான் இது. தேவார பாடல் இதை எழுதினது வந்து இந்த பாடலை எழுதினது வந்து சுந்தரர். இதில் பாடல் வரிகளை விட நமக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லும் பொருளும். சரிங்களா? சொல்லும் பொருளும் இம்பார்ட்டன்ட். அதை விட இம்பார்ட்டன்ட் நூல்வெளி. அதாவது சுந்தரரை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பக்தி பாடல்களில் அதிகமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சுந்தரரை பற்றி கேட்பாங்க. சுந்தரர், ஆண்டாள் இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட். இதில் இங்கே பண் அப்படின்றது இசை எல்லாருக்கும் தெரியும்.
இதில் முரலும் முழங்கும் இதெல்லாம் கேட்டது சரிங்களா. முரலும் முழங்கும், முழவு இசைக்கருவி, மத வேழங்கள் மத யானைகள், பழவே இதுவும் கேட்டது. பழவே கேட்டது. முதிர்ந்த மூங்கில், வேய்னாவே மூங்கில் அது நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ பழவே அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். சொல்லும் பொருளும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நூல்வெளி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்க்கலாம். சுந்தரர், தேவாரம் பாடிய 3 பேரில் ஒருத்தவர் சுந்தரர். இவர் அதாவது இவரோட சிறப்பு பெயர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பியாரூரர் அப்படின்னா யாருன்னு தெரியணும். தம்பிரான் தோழன் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு யாருன்னு தெரியணும். இது ரெண்டுமே ஒருத்தவர் தான் சுந்தரர் சரிங்களா. இவரோட தேவார பாடல்கள் 12 திருமுறையில் எத்தனாவது திருமுறைன்னு கேட்டாங்கன்னா கரெக்டாக போட்டுருங்க. 7ஆம் திருமுறை சரிங்களா. 7ஆம் திருமுறை தான் இவரோடது. இவர் இயற்றியது திருத்தொண்ட தொகை. இதில் எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் இது சரிங்களா. ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் நான் இப்போ சொல்ல போகிறது. சேக்கிழார் பெரிய புராணத்தை யாரோட நூலை முதல் நூலாக கொண்டு இயற்றினார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாங்கன்னா சுந்தரரோடது. அதாவது சுந்தரர் எழுதின திருத்தொண்ட தொகை. சுந்தரர் தான் திருத்தொண்ட தொகை அப்படின்ற நூலை எழுதினது சரிங்களா. இந்த திருத்தொண்டர் தொகை அப்படின்ற நூலை பார்த்துட்டு தான் சேக்கிழார் பெரிய புராணத்தையே ஏற்றினாங்களாம் சரிங்களா. அப்போ அந்த நூல் எவ்வளோ பெரிய சிறப்பானது. இது ரிப்பீட்டட் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. தேவாரம் அப்படின்னா என்னன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க 3 பேர் பாடின பாடல்களோட தொகுப்பு தான் தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டெட்டுக்கு முன்னாடி டெட்டில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நூலை தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி சரிங்களா. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த திருக்கேதாரத்தில் பாடல் வரிகளை விட இந்த நூல் வெளியிலேருந்து தான் கொஷின் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. இங்கே பாருங்க, அடி வகை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அடியிலும் 4 சீர்கள் இடம்பெற்றுள்ளன. அப்போ எப்படி கொஷின் கேட்கலாம். 4 சீர்களை கொண்ட அடி என்ன அடின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிந்தடியா, அளவடியா, கழில் நெடிலடியா இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ 4 சீர்கள் வந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் அளவடி. நோட் பண்ணிக்கோங்க. காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன. வேழங்கள், வேழங்கள்னா என்னது, யானைகள். கனகச்சுனை, கனக கூட்டல் சுனை. முழவு அதிர, முழவதிர. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வளம் பெருகுக. இயல் 5 பார்க்க போகிறோம். வளம் பெருகுக. இதுலேயுமே பாடல் வரி இம்பார்ட்டன்ட் கிடையாது. பாடல் வரியை தாண்டி எது இம்பார்ட்டன்னா சொல்லும் பொருளும். இதில் இருக்கிற சொல்லும் பொருளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெரி யானர். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டது. வெரி, அஞ்சி, யானர், புது வருவாய். இதை ஓல்டு புக்கில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா யானர் பெட்டி, அதாவது புது வருவாய் பெட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மற்றது எல்லாத்தையும் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாடலில் இயற்றலடி, அதாவது இறுதிக்கு முந்தைய அடி 3 சீர்களை கொண்டிருக்கிறதுனால இது சிந்தடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏனைய அடிகள் அளவடிகள். இதை ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ட்விஸ்டடாக கொஷின் கேட்கணும், கொஞ்சம் கஷ்டமாக கொஷின் கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 லைனை கொடுத்து இது எந்த நாட்டு மன்னனின் சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இது எந்த நாட்டு மன்னனோட சிறப்புனா இது சேர நாட்டோட சிறப்பு சரிங்களா. சேர மன்னனோட அகன்ற பெரிய நாட்டில் மழை நீர் நிறைய வருதுங்களாம். சேர மன்னனோட பெரிய நாட்டில் இங்கே பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக அப்படின்னா என்ன அர்த்தம்னா சேர மன்னனோட பெரிய நாட்டில் மழைநீர் நிறைய வரணுமா. அந்த அகன்ற நிலப்பகுதிகளில் நடுறாங்க இல்லைங்களா, அந்த விதைகள் எல்லாமே நல்லா எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா முளை விடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட்ட வித்து அப்படின்னா நட்டு வைத்த வித்துக்கள் எல்லாமே, அந்த விதைகள் எல்லாம் குறைவின்றி நல்லா முளைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் சரிங்களா. அப்போ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நூல்வெளி. இதில் நூல்வெளியில் நமக்கு இம்பார்ட்டன்ட் என்னென்னா இதோட ஆசிரியர் பேர் தெரியாது. தகடூர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தர்மபுரி சரிங்களா. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். தோட்டத்தில் தம்பி விதைத்த வித்துக்கள் முளைத்தன.
என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று, வாரி பெருகிற்று. வாரினா என்ன அர்த்தம்? வருவாய். சொல் பொருளில் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். வாரினா வருவாய். அக்களத்து, ஆ கூட்டல் களத்து. கதிர் கூட்டல் ஈன, கதிரீன. நெக்ஸ்ட் கோணக்காத்து பாட்டு பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிட்டா போதும். இதில் வந்துலாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. கோணக்காத்து பாட்டை எழுதுனது யாருன்னு வேணால் கேட்பாங்க. வெங்காம்பூர் சாமிநாதன். சரிங்களா? இதுலேயும் சொல்லும் பொருளும் நல்லா பார்த்துக்கோங்க. முகில் மேகம், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். கெடி கலங்கி, மிக வருந்தி. இது ரிப்பீட்டட் கொஷின். சேகரம், சேகரம்னா கூட்டம், சேகரம்னா கூட்டம். நெக்ஸ்ட்டு காங்கேய நாடுன்றது கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 24 நாடுகளில் ஒன்று. இது கேட்டிருக்காங்க. விண்ணம்னா சேதம். இதெல்லாம் டிஎன்பிசியில் ரிப்பீட்டடான கொஷின். சரிங்களா? விண்ணம் சேதம்லாம் டிஎன்பிசியில், சேகரம் கூட்டம் அப்படின்றதெல்லாம் டிஎன்பிசி ரிப்பீட்டடான கொஷின். நெக்ஸ்ட்டு இதில் நூல்வெளி பார்த்தீங்கன்னா கும்மி பாடல்கள். இதுதான். இந்த கும்மி பாடல்களை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சகும்பிகள் சொல்கிறாங்க இல்லைங்களா? அதாவது நாட்டில் பெரிய நஷ்டம் வந்துச்சுன்னா மக்கள் பட்ட துயரினங்கள் எல்லாத்தையுமே அந்த காலத்து புலவர்கள் வந்து கும்மி பாடலில் தான் பாடினாங்களாம். இதை வந்து பஞ்சகும்மிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த பஞ்சகும்பிகளை தொகுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா புலவர் ராசு. அவர் தான் தொகுத்தாரு. சிங்கி பெற்ற பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை பேழைக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு முன்ன இருந்த எடிஷனில், அதாவது 2023 அந்த மாதிரி எடிஷனில் இந்த பாட்டு கிடையாது. பட் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு பார்த்தாவே தெரியும், ஒரு மாதிரி ஃபேண்டசியாக இருக்குது இந்த பாட்டு. நீங்கள் படித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் வந்து சொல்லும் பொருளும், இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட் இதில் இருக்க இந்த சொல்லும் பொருளும் தான். இதிலேருந்து இன்ன வரைக்கும் எக்ஸாமுக்கு வரல, ஏன்னா இது இப்போ தான் வந்திருக்கு. சிலம்பு, பாடகம், கெச்சம், தண்டை, இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நாங்கூழு, நாங்கூழுனா மண்புழு. நெக்ஸ்ட் காழாழி, காழாழினா கால் மோதிரம், அதாவது மெட்டி. மெட்டியை தான் காழாழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த பாட்டில் எந்தெந்த அணிகலன் எங்கே அணிவாங்க அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாட்டை எழுதினது திரிகூட ராசப்ப கவிராயர். இவரை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், திருக்குற்றாலநாதர் கோயில் வித்துவான் அப்படின்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னா திரிகூட ராசப்ப கவிராயர். இவரோட பாடல்கள் இங்கே வந்து இவர் இயற்றிய நூல்கள் கொடுத்துருக்காங்க. திருக்குற்றால தலப்புராணம், திருக்குற்றால மாலை, குழல்வாய் மொழி, பிள்ளைத்தமிழ். சரிங்களா? இது மூணுத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். மனதில் தோன்றிய கருத்துக்களை அஞ்சாமல் பேச வேண்டும். முறுக்குகள் நிறைந்த தண்டையை பரிசாக அளித்த நாடு கலிங்க நாடு. பயம் இல்லை, பயம் கூட்டல் இல்லை. கால் கூட்டல் ஆழி, காழாழி. இதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? காழாழினா மெட்டி அப்படின்னு பார்த்தோம். சிங்கிக்கு பல வகை பரிசு பொருட்கள் கிடைக்க காரணம் குறி சொல்லுதல். நெக்ஸ்ட் பொறுத்துக. இது எல்லாமே அந்த பெண் வந்து அணிஞ்சிருக்கிற அணிகலன்கள். சரிங்களா? பாம்பு மாதிரி இருக்கிறது என்னவா? சிலம்பு. பாம்புனா சிலம்பு. மண்புலி மாதிரி இருக்கிறது பாடகம். சரிங்களா? தவளை, தவளைன்னு எது சொல்கிறாங்கன்னா மணிக்கச்சம். தவளைன்னு மணிக்கச்சம். குண்டலப்பூச்சி, குண்டலப்பூச்சின்றது கால் மோதிரம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒன்றே குலம், திருமூலர். இது வந்து சிம்பிளாக நிறைய டைம் கேட்ட கொஷின். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் யார்? திருமூலர். இது ரிப்பீட்டட் கொஷின். இதை தான் கேட்பாங்க. சரிங்களா? இதில் இந்த படமடா கோவில் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதை ஒரு முறை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. சொல்லும் பொருளும். சித்தம் அப்படின்னா உள்ளம், நம்பர்னா அடியார். இது ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பாடலோட பொருளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரொம்ப ஈஸி தான். இதில் நூல்வெளி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்ட கொஷின் என்னென்னா திருமூலர் எழுதியது திருமந்திரம். சரிங்களா? இது எத்தனை பாடல்களை கொண்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? சரிங்களா? தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமூலரோட திருமந்திரம். இது திருமுறைகளில் எத்தனாவது திருமுறை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 10வது திருமுறை. 63 நாயன்மார்களில் ஒருவர் தான் இவர். சரிங்களா? அப்போ இதில் வந்து கொஷின்ஸ் எப்படி வரும்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கூற்றை கூறியவர் யார்? திருமூலர். திருமந்திரத்தில் எத்தனை பாடல்களை கொண்டது? 3000 பாடல்களை கொண்டது. தமிழ் 3000 எந்த நூல்? திருமூலரின் திருமந்திரம். தமிழ் 3000 எத்தனாவது திருமுறை அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா, அதாவது திருமந்திரம்னு கொடுக்காம
தமிழ் 3000 எத்தனாவது திருமுறைன்னு கேட்டாங்கன்னா 12 திருமுறைகளில் இது வந்து 10வது திருமுறையாக வச்சுருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதிப்பீடு. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஷ் கண்டு அஞ்ச மாட்டார்கள். நமனை, நமன்னா யமன் பொருளில் இருக்கும், பார்த்துருப்பீங்கள்ல. நமன் இல்லை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமன் கூட்டல் இல்லை. ஆப்ஷன் டி. நம்பருக்கு கூட்டல் அங்கு. நம்பருக்குன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? நம்பர்னா அடியவர். சரிங்களா? அடியார், அவரை தான் குறிக்கும். அப்போ நம்பர்க்கங்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? மெய்ஞான ஒலி இம்பார்ட்டன்ட். இதை எழுதுனது குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு. சரிங்களா? இதில் இம்பார்ட்டனாக பாடல் வரிகள் கேட்குறது இந்த 4மே. சரிங்களா? காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டால் குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு. இதில் எல்லா இதுலேயுமே பராபரமேனே வரும். சரிங்களா? பராபரமேன்னு வந்ததுனாவே நீங்கள் குன்னங்குடி மஸ்தான் அவங்க தான் வருவாங்கன்றதை போட்டுருங்க. இது ஏன்னா இதில் ஒவ்வொருமே ஆழமான கருத்துக்கள் இருக்கும், இதில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த பாடல் வரிகளை ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் சொல்லும் பொருளும் ஈஸியாக தான் இருக்கும். இதிலிருந்து பெருசாக சொல்லும் பொருளும் இன்ன வரைக்கும் எக்ஸாமுக்கு வரல. பட் பாடல் வரிகளை கொடுத்து யார் எழுதுனாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஈஸியாக பராபரமேன்னு வந்ததுனாவே குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்புன்னு சொல்லி போட்டுடலாம். இதில் இம்பார்ட்டன்ட் வந்து நூல்வெளி. சரிங்களா? இதிலேருந்து கேட்டிருக்காங்க. சுல்தான் அப்துல் காதர் இது யாரோட இயற்பெயர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பெயர் தான் சுல்தான் அப்துல் காதர். சரிங்களா? இவர் வந்து சதுரபுரி, புறாமலை, நாகமலை இந்த மலைகள்லாம் தவம் செஞ்சு தான் அவர் ஞானம் பெற்றாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தாண்டி கொஷின்ஸ் வந்து எங்கே வந்திருக்குன்னா மனோன்மணிய கன்னியை ஏற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? மனோன்மணிய கன்னி, நந்தீஸ்வர கன்னி, எக்கால கன்னி இது 3ஐயும் எழுதுனது குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு. இதை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஞானிய சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். சரிங்களா? பகர்ந்தனர். ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். உள் கூட்டல் இருக்கும், உள்ளிருக்கும். இதில் நோயும் மருந்தும் இது வந்து நீலகேசி பாடல். அதாவது இது ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று. சரிங்களா? நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று. இதில் வந்து பாடல் வரிகளில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த பாடலை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா நோயோட தன்மையை பற்றி சொல்கிறாங்க. தீர்வனவும் தீரா திறந்தனவும் அப்படின்னா எதுனா தீர்வன தீரா திறந்தன அதாவது எது தீரும் எது தீராது எது தீராமல் உள்ளுக்குள்ளே இருப்பது அதுதான் இந்த 3லுமே. அதாவது ஒரு தமிழோட சிறப்பே என்னென்னா சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்னு சொல்லலாம். இப்போ நோயை பற்றி தான் இந்த பாடல்களில் சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது நோய் 3 வகை இருக்குது. மருந்தால் நீங்கிறது ஒன்று, எது கொடுத்தாலும் நீங்காதது ஒன்று, இன்னொன்று மருந்து சாப்பிட்டு அடங்குற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே அதாவது வெளி தோற்றத்தில் நார்மலாக ஆகிட்ட மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே இருந்து தீராமல் துன்பம் தர்றது இந்த மாதிரிலாம் நோய்களோட வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நோய்னா நோயை மட்டும் அவங்க சொல்லலை. அதாவது நல்லொழுக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்க. இது எல்லாமே எதை பற்றி சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே தீர்க்க முடியாத பிறவி துன்பங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தீர்க்கிற மருந்து எது அப்படின்னா நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். இந்த 3 வார்த்தைக்காக தான் நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து எக்ஸாமில் கேட்டது. நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் இதுதான் இந்த மருந்து அப்படின்னு சொல்லி நீலகேசி சொல்லுது. சீசை டைரெக்டாக அவங்க சொல்ல கிடையாது, அவங்க ஒழுக்கத்தை பற்றி இங்கே சொல்ல வராங்க. சரிங்களா? அதாவது பிறவி துன்பத்தை பற்றி சொல்ல வராங்க. இந்த பிறவி துன்பத்தை நீக்கிறதுக்கான மருந்துகள் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மருந்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 2 லைனை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே. இதை தீக்கிற மருந்துகள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் இதுதான் அந்த மருந்து. இதை ஏற்றுக்கிட்டவங்க வந்து பிறவி துன்பத்திலிருந்து நீக்கி உயரிய இன்பத்தை பெறுவாங்க அப்படின்றது தான் இந்த 2 லைனோட மீனிங்கு. சரிங்களா? அப்போ இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நூல்வெளி இம்பார்ட்டன்ட், சொல்லும் பொருளும் இதை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. நூல்வெளியில் என்னென்னா நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று, அது சொல்லிட்டேன். நீலகேசி குறிப்பிடுறது எது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். சமண சமய கருத்துக்களை தான் நீலகேசி சொல்லுது. சரிங்களா? சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் எந்த சமயத்தை சார்ந்ததுன்னு எதுலையுமே கொடுக்கல.
நம்ம சேர மரபுன்னு இளங்கோவடிகளோட அதை மட்டும் பார்த்தோம். அதாவது இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவருன்னு மட்டும் பார்த்தோம். ஆனால் இங்கே சமண சமய கருத்துக்களை கூறுற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி. கடவுள் வாழ்த்து நீங்களா 10 சருக்கங்கள் இருக்குது சரிங்களா. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு 2, அதாவது நூல்வெளியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 சமண சமய கருத்துக்களை வாதங்களோட அடிப்படையில் விளக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு நீலகேசி ஐஞ்சிறுகாப்பியங்களில் 1. இதுக்கு டீச்சர்ஸ் பேர்லாம் கிடையாது, யாருன்னு தெரியாது. பிறவி துன்பம்ன்ற நோயை நீக்கிறதுக்கு நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் இந்த 3 தான் மருந்து அப்படின்ற கூற நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நீலகேசி. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா படித்து வச்சுக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இனி ரிவிஷன்லாம் ஃபாஸ்ட்டாக போகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து ஹைப் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கம் தான் நான் பெஸ்ட்டாக கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இதோட டெஸ்ட் இருக்குது. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம்.